ஹாய்! வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, மாசம் அப்டேட்ஸா பார்க்க போறோங்க. முள்ளங்கி சூப்பரா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இது பாருங்க, இது வந்து ஜப்பான் கொய்யா. நம்ம ஆடி மாசம் வச்சோம். இப்போ வந்து நிறைய பூக்கள் பூத்து காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 காய் கிட்ட வர ஆரம்பிச்சிருக்குங்க. எப்பவுமே மாடி தோட்டத்துல நம்ம எப்பவுமே என்ன கொய்யா மரம் செலக்ட் பண்ணணும்னா, அர்கான் கிரன் கொய்யாவும், ஜப்பான் கொய்யாவும் செலக்ட் பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா காய்கள் கொடுக்கும். நிறைய காய்கள் கொடுக்குங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க நெறைய பூக்கள் பூத்திருக்கு இந்த வாட்டி. இப்போ முதல் பூக்கள் இதில பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நம்ம ஆடி மாசம் வச்ச கொய்யா மரம் தான் இது. இப்ப நல்ல பூக்கள் பூத்து காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. நெறைய காய்கள் நமக்கு குடுக்க போது. இது கொய்யா மரம். கொய்யா மரத்த பத்தி நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். இங்க பாருங்க. அ மத்த கொய்யா மரங்கள் 4 கொய்யா மரம் இந்த ஆடி மாசத்துல வச்சோம். இதுதான் இப்ப நெறைய பூக்கள் பூத்து காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ட்ராபெர்ரி கொய்யாலாம் ஒண்ணும் காய்களே வர ஆரம்பிக்கலங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க பாருங்க நம்மளோட சீத்தா மரம். சீத்தா பழம் வந்து காய்ச்சிருக்கு பாருங்க. சூப்பரா காய்ச்சிருக்கு பாருங்க. 2 பழம் காய்ச்சிருக்கு. இந்த பழத்த வந்து நாம பழுத்த பிறகு எடுக்க முடியாது. அணில் வந்து சாப்பிட்ரும். அது அது பழுக்கறதுக்கு முன்னாடி எப்படின்னா, அதுல ஒரு கட்டு மாரி இருக்கும் பாருங்க. அந்த கட்டு வந்து கேப் நெறைய இருக்கும். அந்த கேப் வரும்போது நம்ம பறிச்சு வீட்ல வச்சுட்டீங்கன்னா, நல்லா பழுத்திருக்கும். நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. அடுத்தது நம்ம நோனி பாருங்க. எக்கச்சக்கமா காய்ச்சிருக்கு நோனி. கொய்யா மாரியே இந்த நோனியும் பயங்கரமா காய்ச்சிருக்கு. நோனி பழம் வந்து நெறைய காய்களும் இருக்கு. பழங்களும் ஒரு 4, 5 பழங்கள் இருக்குங்க. நோனிய வந்து என்னன்னா, இந்த நோனிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, 24 வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருத்துவத்தன்மை இந்த நோனி பழத்துக்கு இருக்குங்க. அதனால இந்த நோனி மரம் நம்ம ஈஸியா வளர வைக்க முடியும். நான் வந்து நர்சரியில சொல்லி வச்சு கேட்டு மருத்துவ குணம் வாய்ந்த மரம்ன்றதால நெறைய பேருக்கு தெரியல. நான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேங்க நம்ம மாடி தோட்டத்துல. இப்போ 1 வச்சது விதைகள் பட்டு, இன்னொரு நல்லா 2 மரம் நம்ம மாடி தோட்டத்துல இருக்கு. இந்த நோனி பழம் ஜூஸ் எப்படி குடிக்கணும்ன்றத பத்தி ஆனா கொஞ்சம் இந்த பழம் வந்து பயங்கரமா ஒரு ஸ்மெல் தான் அடிக்குங்க. மருத்துவ குணம் இருக்கு. அடுத்தது நம்ம இது பாருங்க மல்பெர்ரி. மல்பெர்ரி இந்த வருஷம் தான் நெறைய காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. பெருசா நெறைய காய்கள் இல்ல. கிரேப்ஸ் மாரி கொத்து கொத்தா வரும். நெறைய இருந்ததுங்க. நேத்து பார்க்கும்போது அப்படியே கருப்பா நல்லா மாறி போயிருந்தது பழம். வந்து இன்னைக்கு பறிச்சு எடுத்துன்னு போலான்னு பார்த்தா, ஒண்ணு கூட காணோம். அணில் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கு. என்ன பண்றது? அணில் வந்து கரெக்ட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சுங்க. மல்பெர்ரி அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம மினி ஆரஞ்சு பாருங்க. நெறைய காய்கள் குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. காய்கள் பழங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பழுத்திருக்கு பாருங்க. இந்த மினி ஆரஞ்சு ஜூஸ் போட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அ மினி ஆரஞ்சு வந்து என்ன ஒரு லெமன் லெமன் புளிப்பு நெறைய இருக்கும். ஆனா, அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் அப்படியே சூப்பரா இருக்குங்க அந்த ஜூஸ்ல. நான் ஜூஸ் போடும்போது ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். மினி ஆரஞ்சு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வெறுமனே அத பிரிச்சீங்கன்னா, ஆரஞ்சு சொல மாரியே இருக்குங்க. அத்தன சொலையும் உள்ள ஆரஞ்சு கலரா இருக்கும். அ ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும் நமக்கு. பார்க்கறதுக்கு லெமன் சைஸ் இருந்தாலும், மினி ஆரஞ்சு ஜூஸ் போடும்போது ஃப்ளேவர் கிடைக்கும். நான் வந்து ஒரு 3 பழத்த இப்ப பறிச்சு எடுத்துட்டு போப்போறேன். எப்பவுமே நான் வந்து தேவையானத மட்டும் தான் மாடி தோட்டத்துலருந்து பறிப்பேங்க. என்னுடைய வீடியோக்கள் அறுவடை வீடியோவ நீங்க நெறைய பார்க்கவே முடியாது. ஏன்னா மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு அப்புறம் அர்த்தமே இல்ல. எப்ப தேவையோ அப்பதான் பச்சை மிளகாய் வேணும் அப்பதான் பறிப்பேன். அதனால என்னுடைய இருக்காதுங்க. அப்டேட்ஸ் இருக்காது. அடுத்தது அத்திப்பழம் பாருங்க. இப்பதான் நெறைய காய்கள் குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அத்திகள் பூக்கள் பூக்காது. நேரடியா காய்களுக்கே வந்துரும். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த அத்திப்பழத்த தெரிஞ்சுக்கணுங்க. நெறைய தண்ணி விடணும். அது நல்லா ட்ரைன் ஆவணும். முக்கியமான விஷயம். இத பத்தி ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். அத்திப்பழம் நம்ம பழுக்கறதுக்கு முன்னாடி பறிக்கவே கூடாது. பறிச்சு வச்சீங்கன்னா, அது பழுக்கவே பழுக்காது. அப்படியே காயாவே தான் இருக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம் முள் சீத்தா பாருங்க. முள் சீத்தால இப்பதான் ஒரு பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பாருங்க பூவே காய் மாரி இருக்கு பாருங்க. நேத்து தான் இந்த முள் சீத்தா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். இவ்ளோ நாளாவது ஒரு பூக்கள் கூட கண்ல விழலையேன்னு சொல்லிட்டே இருந்தேன். பாருங்க இன்னைக்கு பார்த்த உடனே 2 பூக்கள் கண்ல விழுந்திருக்கு. அங்க ஒரு பூ பார்த்தேன் பாருங்க. இப்ப இங்க பாருங்க. இங்க ஒரு பூ இருக்கு. மரங்களுக்கு நம்ம பேசுறது எல்லாமே கேட்குங்க. நம்ம வரோம்ன்னு சொன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க. இத பத்தி ஒரு பெரிய வீடியோ நான் அப்புறம் சொல்றேன். அடுத்தது என்னன்னா, இங்க பாருங்க. நம்மளோட சப்போட்டா. இப்பதான் நெறைய பூக்கள் விட்டு, பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஒரு 3 பழம் வந்து நல்ல பெரிய சைஸா இருக்கு பாருங்க. இத நம்ம பறிச்சு எடுத்துடலாம். இத பறிச்சு எடுத்துன்னு போய் நம்ம வீட்ல பேப்பர் சுத்தி வச்சீங்கன்னா, சூப்பரா பழுத்துடும். இல்லன்னா அணில் வந்து சாப்ட்ரும். ஏன்னா கொய்யாக்கா கூட ஒரு மரத்துல நெறைய இருந்தது. வந்து பறிக்கலான்னு பார்க்கறதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சுங்க அணில். அதனால நாம முந்திப்போம். அணிலுக்கு நாம முந்திப்போம்.
இதை எடுத்து போய் பேப்பர் சுற்றி வச்சிங்கன்னா 2 நாளில் பழுத்துரும். இது 2 பேருக்கு ஜூஸ் சூப்பராக போடலாங்க. பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும். இது மினி சைஸ் தாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மினி சைஸாக இருந்தாலும் இந்த வாட்டி நல்ல பெருசாக வந்திருக்கு. பாருங்கள், எக்கச்சக்கமான காய்கள் கொடுத்துருக்கு. எப்போவுமே நம்ம வந்து சப்போட்டா ஃபெயிலியரே கிடையாதுங்க. எப்போமா டெய்லி ஏதோ ஒரு பழம் இருந்துகிட்டே இருக்கும். அதில் என்னுடைய ஃபேவரட்டான முதல்ல நான் வச்ச மரங்க இது. அடுத்தது வந்து நெல்லிக்காய் பாருங்கள். முதல்ல ஒரு செட் ஆஃப் நெல்லிக்காய் நான் பறித்து, நெல்லிக்காய் வந்து உப்பு காரம் போட்டு டேபிளில் வச்சுட்டேன். இடிச்சிட்டு லேசாக இடிச்சிட்டு எல்லாரும் போக வர சாப்பிட்டுட்டாங்க. ஜூஸ் கூட நான் போடலை, ஊறுகாய் கூட போடலை. அடுத்த செட் ஆஃப் நெல்லிக்காய் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள், லெமன். இது வந்து டேபிள் லைம்ங்க. ஹைட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 3 அடி 4 அடிக்குள்ளே தான் வளரும். எக்கச்சக்கமான பிஞ்சுகள் விட்டுருக்கு பாருங்கள். கரெக்டாக நம்ம வெயில் காலம் வரும்போது இந்த இது வந்து லெமன் வந்து நிறைய காய்க்குங்க. எக்கச்சக்கமாக காய்க்கும். நான் 2 லெமன் மரம் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு. நம்ம டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இன்னொரு மரம் இங்கே பாருங்கள். இதுவும் அதே வெரைட்டி தான், குட்டை வெரைட்டி தான். ஒரு 4 அடிக்குள்ளே தான் வளரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் கொடுத்துருக்கு. கரெக்டாக பிப்ரவரி மார்ச் வந்தோடனே இதில் நிறைய காய்கள் இருக்குங்க. டெய்லி நம்ம ஒரு 2 பழம் பறித்து எடுத்துன்னு போய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நான் நிறைய ஜூஸ் தான் குடிப்பேங்க. இங்கே பாருங்கள். ஆனால் எப்போ வேணுமோ அப்போ மட்டும்தான் பறித்து எடுத்துகிட்டு போவேன். இதையும் நம்ம ஒன்று பறிச்சிக்கலாம். பெரிய சைஸாக இருக்குது. இது வந்து நம்ம நாளைக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இது ஒரு பழத்துலேயே 2 பேருக்கு ஜூஸ் போடலாங்க. அந்த சைஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள், மொச்சை வந்து தை மாதம் முடிஞ்சு மாசி மாதமே ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் வந்து நிறைய காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு நம்மளோட மொச்சை. ஏன்னா இந்த மிக்ஸாம் புயலில் அந்த கொடியெல்லாம் அருந்து போய் அதுக்கப்புறம் மறுபடியும் கட் பண்ணி விட்டு ட்ரிம் பண்ணி விட்டு இப்போ திருப்பியும் முளைச்சி பூக்கள் பூத்து இப்போ காய்கள் வச்ச ஆரம்பிச்சிருக்கு. நிறைய மொச்சை இருக்குது பாருங்கள். இந்த மொச்சக்கொட்டையை எடுத்து நம்ம வந்து என்னென்னா மொச்சக்கொட்டையை போட்டு கச்சை கருவாடு போட்டு குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதனால் அந்த குழம்புலாம் வைக்க முடியாது. இதோட நம்ம மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் இருக்குது. அதையும் போட்டு நம்ம குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு பறிக்கலான்னு இருக்கேன். அடுத்தது தம்பட்டவரை பாருங்கள். இந்த தம்பட்டவரை எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு. ஏற்கனவே நான் விதைகளுக்காக சில காய்களை விட்டுருக்கேங்க. இன்னும் முற்றி அந்த விதைகள் வரலை. இந்த விதைகளை எடுத்து நம்ம காய வச்சு அரைச்சி வச்சுட்டு டீ போட்டு குடித்தா இன்ஸ்டன்ட் பூஸ்டர், அதாவது இன்ஸ்டன்ட் எனர்ஜி நம்ம கிடைக்குங்க. இது நான் ஏற்கனவே ஒரு பெரிய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட பலன்கள் கண்டிப்பாக தம்பட்டவரை எல்லார் வீட்டில் வைக்கணுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக காய்ச்சிருக்கு. பிஞ்சாக இருக்கும்போது பறிச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே சாம்பாரில் போட்டிருக்கேன். குழம்புல போடும்போது தாங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது. ஒரு கிழங்கு சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. இப்போ நம்ம பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் பறித்து நாளைக்கு நான் வந்து பொரியலுக்கு போகிறதுக்காக பிஞ்சாக இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சிடுவேன். ஆனால் முத்துனது மட்டும் அப்படியே விட்டுடலான்னு இருக்கேன். விதைகள் யாராவது கேட்டால் கொடுக்கலான்னு இருக்கேங்க. இங்கே பாருங்கள், தம்பட்டவரை எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்கு. அடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பூசணிக்காய் பாருங்கள். பெரிய சைஸ் பூசணிங்க. இங்கே பாருங்கள், நல்ல பெருசாக வந்திருக்கு. 2 பூசணி வந்திருக்கு. இங்கே ஒரு பூசணி வந்திருக்கு. பூசணி விதைகள் நான் வாங்கவே இல்லை. நிறைய பேர் விதைகள் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. விதைகளை நம்ம எப்படி சேகரிக்கிறதை பற்றியும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேங்க. அதை காசே இல்லாமல் நம்ம எப்படி சேகரிக்கலான்னு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூசணிக்காய் இருக்குது. இந்த பூசணிக்காய் விதைகளை வந்து நான் வாங்கலை. கடையில் பூசணிக்காய் வாங்கும்போது அந்த விதைகளை காய வச்சு போட்டுட்டு தான் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது நாட்டு ரகம், ஹைப்ரிட் கிடையாது. நீங்கள் வந்து அமேசான்லலாம் ஆர்டர் பண்ணி வாங்கினா ஹைப்ரிட் கொடுக்குறாங்க. அது எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. இந்த போட்டாலே சூப்பராக வரும். அடுத்தது நம்மளோட வாழை மரம் பாருங்கள். மிக்ஸாம் புயலை பாதித்த பிறகு கட் பண்ணி விட்ட பிறகு சூப்பராக வளர ஆரம்பிச்சிருக்கு. எலாக்கி தான் இது. ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். இனிமேல் தான் இது கொலை தள்ளி நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இலைகளை நம்ம பறித்து சாப்பிட்லாம். அடுத்தது இங்கே பாருங்கள், மியாசாகி மேங்கோ. காஸ்ட்லியான ஒரு மேங்கோ. இதோட விலையே 1500ங்க. நான் கன்று வாங்கும்போது இப்போ தான் இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் கத்திரிக்காய் பாருங்கள், வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது. இந்த மொச்சக்கட்டையும் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம். நாளைக்கு வச்சிட போகிறேன் அதை. இங்கே பாருங்கள், நிறைய ஒரு 4-5 கத்திரிக்காய் இருக்குங்க. நம்ம பறித்து அது வச்சாலே போதும். எங்கள் ஃபேமிலி சின்ன ஃபேமிலி. அதனால் அவ்வளோ. இந்த இது பாருங்கள், கேரட். நான் ஏற்கனவே போட்ட கேரட் எப்படி விதைகள் போடணுன்றதை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு 3 தொட்டி போட்டால் 2 தான் நல்லா வந்திருக்கு. இங்கேயும் ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு தான் பறிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மஞ்சள் இதுதாங்க நம்மளுடைய மாசி மாதம் அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.